இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு புக் ஸ்டாண்டு. அது மரத்தால் செய்கிறது. இதில் தான் ஏடுகளெல்லாம் வச்சு படிப்பாங்க அந்த பழைய காலத்தில், ஆதி காலத்தில். அந்த ஸ்டாண்டு எங்கே இருக்குது? ஒரு ரதத்தில் இருக்குது. அந்த ரதமும் மரத்தால் செய்தது. எல்லாமே மொத்தத்துலேயே மரத்தில் செஞ்சது. இந்த ரதம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சென்னையில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் செக்டாரில், அதாவது நம்ம டிபார்ச்சருக்காக உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த லான்ச் ஏரியாவில் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்காக அழகிய கலை நுட்பமான இந்த மாதிரி பொருள்களெல்லாம் இங்கே கண்காட்சிக்காக வச்சுருக்குறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு செக்யூரிட்டி முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு வெயிட்டிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் இந்த மாதிரி அரிய காட்சிகளெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சென்னையில் டொமஸ்டிக் செக்டர் டிபார்ச்சர் சைடில் இருக்கிற அந்த லாஞ்சில் இந்த மாதிரி ஒரு கலைநுட்பமான ரதம் செய்து, மரத்தால் செய்த ரதம் அங்கே வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே சுத்தமாகவும் க்ளீனாகவும் பளபளப்பாகவும் இருக்குது. நம்ம கூட நினைக்கலாம், எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம் தான், இது வேறு ஒரு மோல்டில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரியுது, இது மோல்டில் வுட்லேயே செஞ்சு பாலிஷ் பண்ணி ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங்.